ஓகே, இன்னைக்கு கொல்கத்தாவில் நிக்கோ பார்க் அப்படின்ற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். மேலே பாருங்கள் பேர் எழுதியிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ஃபன் மொமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தான் இருக்கு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போகிறேன். இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் இதுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறேன். உள்ளே எப்படி இருக்குன்னு வீடியோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது டேஷிங் காரு. மேலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைன் மாதிரி போயிட்டுருக்குல்ல. இப்போ எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்லாம் எப்படி ட்ராவல் ஆகுது. ஸோ அதே மாதிரி மேலே ஃபுல்லாக பவரு. அதில் உரசி இந்த கார் வந்துட்டு ட்ராவல் ஆகுது. ஸோ உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். உள்ளெல்லாம் வரக்கூடாதுன்ட்டானுங்க. இப்போ உள்ளே போயிட்டு காரை ஓட்ட வேண்டியதான். ஓகே, டேஷிங் காருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ போட்டு தகிட்ட தான் காரில் வந்துட்டு உட்காந்துட்டோம். இல்லை கார்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி போடு, ஃபஸ்ட்டு வண்டி எடுப்போம். தாண்டா இருக்கு. நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். மச்சா ஸ்டேரிங்க திருப்புடா. ஸ்டேரிங்க திருப்பு. வருதா? இந்த பக்கம் திருப்பினா முன்னாடி போகுது, இந்த பக்கம் திருப்பினா பின்னாடி போகுது. ஸ்டேரிங்ல தான் முன்னாடி பின்னாடி. என்னை வீடியோடா. நான் ரிவர்ஸ்ல போறேன் பாரு. காரு கண்ணா பின்னாடி போகுது. நம்ம அடுத்த போற ரைடு தான். எப்படி இருக்குன்னு தெரியல. வயிறு ஃபுல்லா வேற சாப்பிட்டேன். கொமட்டிருமோன்னு பயமா இருக்கு. ஓ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு குடல பரட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மேஜிக் பண்றீங்க. வயசுல அசால்ட்டா வருது. இவ்வளவு நேரம் இதுலதான்ப்பா போய்கிட்டு இருந்த. குடலை புரட்டிருச்சு. இது நம்ம ஊர்ல வேல்ராம்பட்டி திருவிழாலாம் வச்சிருப்பாங்க, முருகன் கோயில்ல. அதே மாதிரி லெக்னைட் ஹால்லையும் ஃபங்க்ஷன் வச்சாக்கா வைப்பாங்க. எல்லாம் நிப்பாட்டாங்க எல்லாத்தையும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். இதில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஆனால் வீடியோலாம் உள்ளே உட்காந்து எடுக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் பாக்கெட்டில் வச்சுட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். உள்ள போகிறோம். இது பேர் என்ன மச்சான்? ஸ்கை டிரைவ்ல போகிறோம். சரியான நீட்டுப்பா. பயம் காட்டாதுரா. என் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கிறான், அதை காட்ட முடியல. ऐसा पता तो भैया ऐसे 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 दिख रहे हैं तो पता बोला क्या कर रहे हैं टैक्सी टिकटा अच्छा आलती का ब्रो भाई मुद्दा में स्टार्ट कर देगा. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எடுத்த வீடியோவுக்கு அப்புறம் இந்த எடுக்கிறோம். ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சு. என்ன ரீசன்னா ஃபோட்டோ வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே போயிடுச்சு. இங்கே ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டில் இறங்கியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் வெளில வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன்னா அது இங்கே தான். வாட்டர் ரைடிங் ஆகட்டும், அது பேர்னா ரோலர் கோஸ்டர் ஆகட்டும், அப்புறம் வாட்டர்லேயே நிறைய
அது பேர் என்ன சொல்லுவாங்க, வாட்டர் ஸ்லைட்ஸு. அதான் வாட்டரில் என்னென்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கோ எல்லாமே இருக்குது. நான் ஒவ்வொன்றா வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் நைட்டு மியூசிக் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடம் பயங்கரமான இடம். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்துட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ நாங்கள் டாய் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம். குளிச்சு மூஞ்செல்லாம் வீக்கி போச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். காலை அந்த மதியான நேரத்துக்கு வெயிலுக்கு அப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த குதிரை ரைட்லலாம் போனோம். ஏதோ குழந்தைங்க ரைடு போகிறாங்கல்ல, அதுலலாம் போனோம். பின்னாடி இருக்கு, அதெல்லாம் பக்கத்தில் வீடியோ எடுத்துக்கிட்டு அதை காட்டி என்ன பண்ற, உலக உருண்டையே சொன்னியா? போர்டு வச்சு மறைச்சிட்டாங்கடா. எல்லாத்தையுமே நான் பக்கத்தில் காட்டுறேன். ஓகே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாட்டர் தீம் பார்க்கு. ஸோ நிக்கோ பார்க்கில் இது வந்துட்டு வாட்டருக்கான ஏரியா. ஸோ வாங்க உள்ள போவோம். மச்சான் அதில் போய் உன் தலையை வை. இதெல்லாம் சின்ன சின்ன ஃபால்ஸ். உள்ள போய் பார்க்குறோம், காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு. சொர்க்கத்தை காட்டுறேன். இவ்வளோ நேரம் அந்த சொர்க்கத்தில் தான் இருந்தோம் நாங்கள் எல்லாரும். இந்த ரைட்லலாம் நான் போகவே இல்லை. அந்த பச்சை கலர் இதில் ரைடில் போனேன், மற்ற ரைடில் போகல. இது வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுற இடம். உள்ளார பொண்ணுங்களுக்கு ஒரு செக்ஷன், பசங்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது.
வந்துட்டு பின்னாடி ப்ளூ கலரில் ஒரு பைப் மாதிரி தெரியுதா, அங்கே தான் நாங்கள் வந்துட்டு ரைடு போனோம். அதில் இது பயங்கரமான ரைடு. இதில் காலைல ஒரு மதியானம் ஒரு 2:30 மணி இருக்குமா மச்சான். இதில் வரானுங்க பாருங்க. இந்த மாதிரி நாங்களும் வந்தோம். அந்த அளவுக்குலாம் நான் பண்ணல. பாப்போம், வேற என்னமோ ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு வீடியோஸ். ஆமாம், அவங்க ஒருத்தவங்க வராங்கனாக்கா அவங்க 2 வாங்கிட்டு போகணும், நம்ம அவங்க பின்னாடியே போகணும். ரோலர் கோஸ்டர் மேலே போகுது பாருங்க. இன்னும் கிளியரா காட்டுறான். அதுலலாம் நான் போயிட்டு வந்துட்டேன், குடல் வேலை வந்துருச்சு. நான் அந்த இடத்துல தான் டர்னிங் வருது இல்ல, இந்த இடத்துல 2 பெண்டு வரும். முன்னாடி தான் உட்காந்துருந்தோம், முதல் சீட்ல நாங்க உட்காந்துருந்தோம். போடா ஒரு சாகராட ஒரு இந்த ஃபீல் மறுபடியும் வருதுடா. ஆமா, இந்த கேப்சூல்ல வந்துட்டு ப்ளூ கலர் கேப்சூல்ல தான் உள்ள வந்தோம். அந்த கேப்சூல்ல சொல்றியா? உள்ள வரும், இருட்டாயிரும். ரோலர் கோஸ்டர் முடிச்சுட்டு வராங்க எல்லாரும். இங்க வர எவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு. நாங்க வரும்போது டைரக்டா உள்ள போயிட்டோம். இது ஈவினிங் டைமு, ஸோ க்ளோஸ் பண்ற டைம்னால ஆள் அதிகமா இருக்காங்க. ஒரு ரைடுக்கு 10 to 12 பேர் தான். இங்கே ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் மதியானத்தில் உட்காரவே முடியாது. ரோலர் கோஸ்டர் பயங்கரமா இருந்துச்சு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் இது ரொம்ப பெரிய ஒரு இது. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், கப்பன் சாசர் போயிட்டு வரலாம். கப்பன் சாசர் எங்கே இருக்கு? கப்பன் சாசர் போகிறதுக்கு என்ன தெரியுமா அவங்க ரீசன் சொன்னாங்க? வரக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ட்ரெஸ்லாம் ஈரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டானுங்க. கடைசியில் நான் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இப்போ போகிறோம். இந்த ரயில்வே ட்ராக்கை பார்த்துக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி. இந்த பக்கம் யாரும் ட்ரெயின் வந்து அடிச்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஆளுங்க யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு. நம்ம போப்பாருங்க கப்பல் தான் சார். ஏதாவது ஒரு கப்பில் உட்கார்றேன். அவன் திரும்பணும்னு ஆசைப்பட்டான். போதுடா, சொல்றா கேட்கறா மச்சா, மாட்டிக்கிட்டு வந்துட போதுடா. சொல்றது கேள்வி, போது விட. அது சுத்து போது உனக்கு நல்லா தான் இருக்கும். உனக்கே கிரிக்கிறேன் இருக்கா? இல்ல சுத்தணுமா? வேணாம் சுலகமா இருக்குது. வெளில போகும்போது கிரிக்கிறாலும் வெளில போவோம். சாட்டா தான் சுத்துதுல்ல, நம்ம ஏரியால மாதிரிலாம் சுத்தல. அவ்வளவுதான். சரி, ஓகே. இந்த மாதிரி தான் நம்ம ரைட் பண்ண போறோம். அது நான் அவங்க போறது சிம்பாச்சி, நம்ம போறது சிறுத்தைப்புலி. ஓகே, உள்ள அண்டர் கிரவுண்ட் உள்ள போறோம். மேல பாருங்க, டைனோசர் குட்டியை கடிச்சு தின்னுகிட்டு இருக்குது. ஏடா, முதல்லயும் நம்ம 2 பேர் தான் போனோம், இப்பயும் நம்ம 2 பேர் தான் போறோம். மச்சா, இந்த பக்கம் சாஞ்சு உட்காந்துக்கோ. இருட்டா இருக்குன்னு பயப்படாதீங்க. இருட்டுல தான் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. டக்கு டக்குன்னு வெளிச்சம் வரும். ஓகே, கண்ணை சிமிட்டாக பாருங்க. எல்லாமே
டைனோசர், நெருப்பு குழம்பு, இது எல்லாத்தையும் நீங்களே ஃபீல் பண்ணுங்க. நான் சைலண்டா இருக்கேன். பின்னாடி நீ ஆடாங்கடா, போட்டு சாய்க்கு போயிரு. கல்லெல்லாம் உழுகுது. ஃபுல்லாகவே ஏலியன்ஸ். நான் நினைக்கிறவங்க ஏலியன்ஸ், கீழே இருக்கவங்க மனுஷன், அவங்கள அடித்து தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏலியன் நீங்கள் இன்னும் நம்பலையா? இந்த பாருங்க, சிவகார்த்திகேயன் படத்தில் வர ஏலியனு தான். ஓகே, இந்த ரைடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரைடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது இது கொல்கத்தாவில் நிக்கோ பார்க்கில் இருக்கிற ஒரு ஏரியா மட்டும்தான். ஏரியா ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு இடம்.
போயிட்டு இருக்க ஒவ்வொரு இடமும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு கிளம்பிட்டோம். 2-3 வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இவ்வளோ தூரம் நாங்கள் சுற்றினதுக்கு செலவு எவ்வளோனா ஒரு ஆளுக்கு 1200 ரூபா. இந்த டேகு தான். இந்த டேக் போட்டாக்க, ப்ளூ கலர் டேக் போட்டாக்க ஒரு ரைடில் எத்தனை தடவை வேணாலும் போய்க்கலாம். அதே க்ரீன் கலர் டேக் மாதிரி ஒன்று இருக்கும், அது 700 வரும். அதை போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த ஒரு ரைடில் ஒரு தடவை தான் நீங்கள் போக முடியும். மறுபடியும் அந்த க்ரீன் கலர் கார்டில் ஒரு இதை வந்துட்டு டிக் பண்ணி விட்ருவாங்க. டிக் பண்ணி விட்டால் மறுபடியும் அந்த ரைடில் நீங்கள் போக முடியாது. ஆனால் நாங்கள் போட்டிருக்க கார்டில் எந்த ரைடு வேணாலும் போகலாம். நாங்கள் எல்லா ரைடும் போட்டோம், போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த பார்க்கோட மேப்பு வீடியோ சரிங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் வேணும்னா இந்த பேக்கேஜ் எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னென்ன இருக்குது, எப்படிலாம் நீங்கள் அங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்குங்க. நாங்கள் சுற்றுனது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாட்டர் இருக்கிற ஏரியாவில் தான். அங்கே தானே மொத்தம் லாஸ்ட் வரைக்கும் இருந்தோம். அந்த லெஃப்ட் சைடில் 10ஆம் நம்பர்னு போட்டிருக்கேன், அங்கே தான் இருந்தோம் கடைசி வரைக்கும். பெரிய லேக்குனா நிறைய இருக்குதுப்பா. 6ஆம் நம்பருக்கு பின்னாடி தான் நம்ம இப்போ நிற்கிறோம். ஓகே, இந்த கரடி பொம்மைக்கு பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் இந்த கேமை கோலையிலே விளாண்டோம். இந்த வீடியோவை தான் காலையில் எடுத்துருக்கோம். வீடியோ ஒவ்வொன்றா நான் காட்டுறேன் பாருங்க. இதை பற்றியா ரைட்டில் திருப்பினா முன்னாடி போகுது. இந்த மாதிரி தான் காலையில் நாங்களும் விளாண்டோம். இந்த ரைட்லேயும் நாங்கள் போயிட்டோம். இந்த பக்கத்து ரைட்லேயும் நாங்கள் போயிட்டோம். அது வேல்ராம்பட்டி கோயிலில் ஓடுறது தான், புக்பார்லேயும் ஓட்டிருக்காங்க. ஆனால் இது சமத்தியாக இருக்குது பாருங்கள், வீடியோ காட்டுறேன். பெல் அடிச்சிருச்சுன்னா தூக்கிடுவானுங்க. பெல் அடிச்சிருச்சு. போகிறாம என் குடலை பிச்சு வெளில எடுத்துட்டானுங்க இந்த ரைட்ல. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்ட இடம் நாங்கள் மதியம் சாப்பிட்ட இடம். ஒரு சிக்கன் பிரியாணி வந்துட்டு 485 ரூபா 90 காசு வித் ஜிஎஸ்டியோட. இங்கே ஒரு பிரியாணி வாங்கி ஆளுக்கு 2 பேர் ஷேர் பண்ணலாம் பார்த்தோம். ஆனால் பிரியாணி வந்துட்டு நம்ம கோயிலெல்லாம் கொடுப்பாங்கல்ல உண்டை கட்டி, அந்தளவுக்கு சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதனால் 10ன்ட்டு 2 வாங்கிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கேம்லாம் நிறையா இருக்குது. பசங்க அந்த ஆன்லைன்லலாம் காட்டுற மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. அது சின்ன குழந்தைங்களுக்கு உண்டான கார் வந்து ரைட் லெஃப்டில் அந்த மாதிரி இந்த இப்படின்னு போயிட்டு இருக்கும். அது நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்த இடத்துக்கு போகிறோம். குதிரை ரைடு ஸ்டார்ட்டு. இந்த குதிரையில் நாங்களும் போனோம். எப்படி இருந்துச்சுன்னா குதிரை வெயிட்டை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போச்சு. என்னடா பண்ற? நிக்கோ பார்க்குன்ற ஒரு உலக உருண்டை வந்துட்டு காலையிலேருந்து எங்களை அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிச்சு. என்ன ஒரு 6000 ரூபா செலவாகிடுச்சு. இல்லைதா
6,000 ரூபா பக்கம் செலவாயிடுச்சு. ஸோ வீட்டில இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. 2 பேருக்கு 6,000 ரூபாய் கணக்கு பண்ணிட்டு வாங்க. ஓகே, இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக எல்லாரும் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவை போட முடியாது, இதுக்கப்புறம் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவோம். ஸோ ஏர்போர்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட பார்க்குறோம். அடுத்து தான் பாய். ஆமாம், என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா, பை. எங்களை இவ்வளோ சந்தோஷமாகவும் இவ்வளோ நிம்மதியாகவும் இவ்வளோ பாசமாகவும் பார்த்துக்கிட்ட, காசு வாங்கிட்டு பார்த்துக்கிட்ட நிக்கோ பார்க்கு இத்துடன் விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.